ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சிறுதானிய கஞ்சி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி சாம அரிசி எடுத்துருக்குறேங்க. நம்ம வரகு, திணை, குதிரைவாளி எல்லா அரிசியிலும் இதே மெத்தடில் செய்யலாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிறுதானிய அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. ஊற வச்சு செஞ்சால் தான் அதனுடைய சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி 1 பங்கு சாமி அரிசிக்கு 1/4 பங்கு பச்சை பயிர் எடுத்துருக்குறேங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கலாங்க. 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி வச்சுக்கலாங்க. நிறைய தண்ணி வச்சோன்னா குக்கர்லேருந்து வெளியே வந்து அதோடைய சத்துக்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்க. 3 பங்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் சீரகம், பூண்டு, கல் உப்பு சேர்த்து ஒரு கொதிக்க விடலாங்க. ஒரு கொதிச்சதும் அது மேலே நுரை மாதிரி ஃபார்ம் ஆகும். அது அந்த அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச்சுங்க. நம்ம அந்த ஸ்டார்ச்சை வெளியே எடுத்துடலாங்க. நம்ம ஸ்டார்ச் எடுத்துட்டோன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்குங்க. இப்போ குக்கர் மூடி 5 விசில் விடலாங்க. அரிசி 1/2 மணி நேரம் ஊறினதுனால 5 விசில்லே நல்லா வெந்து வந்துடுங்க. அரிசி வேகிறதுக்குள்ளே இந்த கஞ்சிக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 மூடி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. 5 விசில் வந்துட்டு விசில் சத்தம் அடங்கினதுக்கப்புறம் தான் குக்கர் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்கள், நம்ம வச்ச தண்ணியும் அரிசி அளவும் கரெக்டாக இருக்குங்க. நல்லா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்து ஒரே கொதி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கஞ்சிலே தேங்காய் பாலுக்கு பதிலாக நல்லா கஞ்சி ஆறுனதுக்கப்புறம் மோர் விட்டு சாப்பிடலாங்க. இல்லை தண்ணியே அதிகமாக வச்சு அப்படியே கூட சாப்பிட்லாங்க. தேங்காய் பால் விட்டு செய்யும்போது நல்லா மணமாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தேங்காய் பால் சாமி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த கஞ்சிக்கு ஒரு சூப்பரான உடச்ச கடலை துவையல் செஞ்சிடலாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தாங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான துவையல் ரெடி ஆகிடுச்சு. சிறுதானிய அரிசிக்குன்னே ஒரு மனம் இருக்குங்க. அந்த அரிசியோட இந்த தேங்காய் பால் சேரும்போது கஞ்சி மனமாக சூப்பராக இருக்குங்க. இந்த சூடான கஞ்சியை இந்த துவையலோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.